விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா? முதலாவது இல்ம். அந்த இல்மிலே 3 இருக்கிறது. அல்லாஹ்வை அறிவது, அல்லாஹ்வுடைய தூதரை அறிவது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிவது. இரண்டாவதாக அல் அமல். இந்த 3 அறிவை நாம் கற்றுக்கொண்டதுபடி நாம் செயல்படுவது. இரண்டாவது செயல்பட்டதோடு நாம் நின்று விடலாமா என்றால் முடியாது. அத்தஅவத்து இலைஹி, அதன் பக்கம் மக்களை அழைப்பது. நான்காவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. அது என்ன? அஸ்ஸப்ரு. அஸ்ஸப்ரு அலல் அதா ஃபீஹி. இவற்றை கடைபிடிக்கும் போது ஏற்படக்கூடிய இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? கண்டிப்பா நீங்க மார்க்கத்தை பின்பற்றி மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்தால் அதனுடைய தொடக்கம் கண்டிப்பாக இன்னல்களை கொண்டு ஆரம்பமாகும், சிரமத்தை கொண்டு ஆரம்பமாகும். இப்ப கொஞ்சம் கவனமா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கேதான் பல பேர் தடுமாறி விடுகிறார்கள். சபர் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. பொறுமையாக இருப்பது. அப்ப நம்ம சொல்றோம், எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது? பொறுமைன்னு வந்த உடனே சும்மா இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது, இவ்வளவுதாங்க, இதுக்கு மேலலாம் என் பொறுமையை நான் பொறுமையா இருக்க முடியாதுங்க. அல்லாஹ் மனிதன் பலவீனப்பட்டு விடுகிறான். அப்ப இந்த மார்க்கத்தின் பக்கம் நாம் மக்களை அழைக்கும் போது சப்ராக இருப்பதென்றால் இதுல பல படித்தரங்களை, பல விளக்கங்களை நமக்கு சொல்கிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்ப்போம். சூரா அல்-அன்ஆம் 6வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். وَلَقَدْ كُذِّبَتْ رُسُلٌ مِّن قَبْلِكَ فَصَبَرُوا عَلَى مَا كُذِّبُوا وَأُوذُوا حَتَّى أَتَاهُمْ نَصْرُنَا. நபியே, உங்களுக்கு முன்னாலும் பல தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், உங்களுக்கு முன்பும் பல தூதர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அந்த தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள், அந்த தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எவ்வளவெல்லாம் துன்பம் கொடுக்கப்பட்டதோ, அவர்களுக்கு எவ்வளவெல்லாம் தொந்தரவு கொடுக்கப்பட்டதோ, எப்படியெல்லாம் அவர்கள் வசைமொழிகளை கொண்டு இகழப்பட்டார்களோ அவை அனைத்திலும் அவர்கள் பொறுமையாகவே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவி வருகிற வரை. அப்ப பொறுமை என்பது எதுவரை? அல்லாஹ்வுடைய உதவி வருகின்ற வரை. அப்ப இதிலிருந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கண்டிப்பா நேர்வழியின் பக்கம் அழைக்கும் போது, சத்தியத்தின் பக்கம் நாம் அழைக்கும் போது நம்மை சிலர் ஏசுவார்கள், நமக்கு சிலர் நெருக்கடி கொடுப்பார்கள். தனிநபர் நெருக்கடி கொடுக்கலாம், ஒரு சமுதாயம் நெருக்கடி கொடுக்கலாம், அல்லது அதைவிட பெரிய ஒரு சூழ்நிலையிலிருந்து நமக்கு நெருக்கடிகள் வரலாம். ஆனால் அந்த நெருக்கடிகளால் நாம் அழைப்பு பணியை விட்டு விடலாமா, தாவாவை விட்டு விடலாமா என்றால் தாவாவை ஒரு காலத்திலும் விட்டுவிட முடியாது. சூரா அல்-தாரியாத்துடைய 52வது வசனத்திலே எப்படியெல்லாம் நபிமார்கள் இகழப்பட்டார்கள் இந்த அழைப்பு பணியின் போது. அப்படி இகழப்பட்டதிலிருந்து ஒரு சில வார்த்தைகள் கூட நம்மிலே அழைப்பாளர்கள் பலருக்கு சொல்லப்பட்டிருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறான், கذلك ما أتى الذين من قبلهم من رسول إلا قالوا ساحر أو مجنون. நபியே, உங்களுக்கு முன்பு வந்த எல்லா தூதர்களை பார்த்து நீ ஒரு சூனியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரன் என்று மக்கள் சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் பாதுகாப்பான. யாரை பார்த்து? நபிமார்களை பார்த்து நீ சூனியக்காரன், நீ பைத்தியக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபியே, அது போன்று உங்களுக்கும் நடக்கும், பொறுமையாக இருங்கள். சூரா அல்-ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தினுடைய 31வது வசனம். وَكَذَلِكَ جَعَلْنَا لِكُلِّ نَبِيٍّ عَدُوًّا مِنَ الْمُجْرِمِينَ. நபியே, எல்லா நபிமார்களுக்கும் பாவிகளில் இருந்து பல எதிரிகள் இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த அழைப்பு பணியை செய்யும் போது சில தொந்தரவுகள், சில பிரச்சனைகள் ஏற்படும், சில நெருக்கடிகள் ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது ஒரு முஸ்லிம் தாய், அழைப்பாளராக இருக்கக்கூடிய முஸ்லிம் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, சபுராக இருக்க வேண்டும். அப்ப நம்ம வரலாறுல பார்க்கும் பொழுது நபிமார்கள்ல பார்க்கிறோம் சபுர் உள்ளவர்களை, அழைப்பாளர்களிலே பார்க்கிறோம். அந்த அழைப்பாளர்களில் ஆண்களையும் பார்க்கிறோம், பெண்களையும் பார்க்கிறோம். ஆண்களையும் பார்க்கிறோம், பெண்களையும் பார்க்கிறோம். எவ்வளவு சபுர் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சஹாபாக்களுடைய சரிதையிலே பார்க்கிறோம். அதாவது உம்மு ஷரீக் என்ற ஒரு பெண்மணி மக்காவிலே தாவா செய்கிறார்கள். அவர்களின் அந்த தாவாவின் மூலமாக
குறைஷி குடும்பத்தில் உள்ள பல நூறு அந்த காஃபிர்களுடைய குறைஷிகளுடைய பெண்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமை மறைத்திருந்தார்கள். தங்களுடைய கணவனுக்கோ சகோதரனுக்கோ தெரியாமல், தந்தைக்கோ தெரியாமல். கடைசியாக அந்த குறைஷிகளுக்கு இவருடைய இந்த தாவா தெரிந்த பொழுது எப்படிப்பட்ட வேதனை கொடுத்தார்கள் தெரியுமா? அந்த பெண்மணிக்கு ஒட்டகத்திலே எந்த விதமான இருக்கையும், அந்த ஒட்டகத்தின் மேலே போடப்படக்கூடிய அந்த இருக்கை எதையும் போடாமல் அந்த ஒட்டகத்தின் மேலே அந்த பெண்மணியை உட்கார வைத்து கையையும் காலையும் அந்த ஒட்டகத்திலே கட்டி, அந்த பெண்மணியினுடைய குடும்பத்தார்கள் அங்கிருந்து பல மைல் தூரத்தில் இருந்தார்கள். அதுவரை உணவும் கொடுக்காமல் தண்ணீரும் கொடுக்காமல் அதே நிலையிலே அந்த பெண்மணியை கொண்டு வந்து அந்த பெண்மணியின் கோத்திரத்தாருடைய வீட்டிலே கொண்டு வந்து விட்டு சென்றார். எப்படிப்பட்ட துன்பம் பாருங்கள். இப்படி பல நூறு சஹாபிய பெண்களுடைய வரலாற்றை பார்க்கிறோம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா கொல்லப்பட்டது எதற்காக? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், யா ஆல யாசிர், யாசிருடைய குடும்பமே, இஸ்பிரு, பொறுமையாக இருங்கள், ஃபஇன்ன மௌஇதகுமுல் ஜன்னா, உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் என்று. அப்ப இந்த சபர் என்பதிலே ஆண்களுடைய அளவுக்கு பெண்களும் இருந்தார்கள் என்பதை குர்ஆனிலிருந்தும் நாம் பார்க்கிறோம், ஹதீஸுகளிலிருந்தும் நாம் பார்க்கிறோம். இப்ப இந்த சபர் என்பது எப்படியெல்லாம் ஒரு தாயிக்கு இருக்க வேண்டும், ஒரு அழைப்பாளருக்கு சபர் என்பது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றால், குறிப்பாக 3 விஷயங்களிலே ஒரு தாயி சபரை கடைபிடிக்க வேண்டும். முதலாவதாக அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்திலே சபராக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஒரு தாயி சபராக இருக்க வேண்டும். இப்ப சில தாயிகளிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பலவீனம் இருக்கிறதே, அவர்களது தாவத்தை உயிரோட்டம் உள்ளதாக ஆக்கவில்லை. அந்த பலவீனத்தால் அவர்களுடைய தாவா பலவீனப்பட்டு விடுகிறது. என்னது? இவர்கள் தாவா செய்வார்கள், ஆனால் இபாதத்திலே பலவீனமாக இருப்பார்கள். இவர்கள் எவ்வளவு குர்ஆன் ஓதுகிறார்கள், எவ்வளவு நஃபிலான தொழுகை தொழுகிறார்கள், எவ்வளவு அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நேரம் ஒதுக்கிறார்கள் என்று பார்த்தால் இபாதத்திலே பலவீனமாக இருப்பார்கள். இப்படி இவர்கள் இபாதத்திலே பலவீனமாக பொறுமை இல்லாமல் இருப்பது, அதாவது தாவாவிலே அழைப்பு பணியிலே போகும் பொழுது கஷ்டத்தை சிரமத்தை தாங்கி கொண்டு பொறுமையா இருப்பாங்க. ஆனால் அதாவது இபாதத்திலே இருக்கும் பொழுது அவர்கள் பலவீனப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஒரு தாயி தாவாவில் எப்படி பலமுள்ளவராக இருக்கிறாரோ அந்த தாவா பிரயோஜனமான தாவாவாக, ரூஹுடைய தாவாவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தாயி இபாதத்தில் பொறுமையாளராக முதலாவது இருக்க வேண்டும். அப்ப எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு முதலிலே இபாதத்தை கொண்டு பயிற்சி தருகிறான். ஃபஇதா ஃபரகத ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப், நபியே நீங்கள் தாவாவிலிருந்து ஓய்வு பெற்றால் ஃபன்ஸப், ஃபஇதா ஃபரகத ஃபன்ஸப், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குவதற்கு சிரமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கத்தை நாம் பார்க்கிறோம். பகலிலே அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு முன்னால் அலைந்தார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு முன்னால் சுற்றித் திரிந்தார்கள். இரவிலே பார்த்தால் தங்களது தூக்கத்தை குறைத்துக் கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். இப்படி இபாதத்துடைய எந்த விஷயமாக இருக்கட்டும், முதலிலே ஒரு முஸ்லிமான தாயி அதிலே அவர் உறுதியானவராக பொறுமையோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக அஸ்ஸப்ரு அன் மஹாரிமில்லாஹ், பாவங்கள் விஷயத்திலே பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே அவர் உறுதியாக இருக்க வேண்டும். அதிலே அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். நப்சு சொல்லும் தூண்டும் பாவத்தின் பக்கம் அழைக்கும். ஷைத்தான் தாவத்திலே ஈடுபடும் போதுதான் இன்னும் அதிகமாக வருவான். அந்த நேரத்திலே நமது நப்சை கட்டுப்படுத்தி பாவங்களிலிருந்து தன்னை தடுத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அஸ்ஸப்ரு அலல் மஸாயிப் அலா அக்தாரில்லாஹ், சோதனைகள் ஏற்படும். குடும்பத்திலிருந்து வரலாம், மனைவியிலிருந்து வரலாம், கணவன் மூலமாக வரலாம், பிள்ளைகளின் மூலமாக வரலாம். இப்படி யாரின் மூலமாக சோதனைகள் வந்தாலும் சரி, அந்த சோதனையிலே உறுதியாக இருப்பது, அல்லாஹ்வை கொண்டு திருப்தி அடைவது. இப்ப இந்த 3 விதமான சபரையும் ஒவ்வொரு முஸ்லிமான தாயியும் கண்டிப்பாக கடைபிடித்தே ஆக வேண்டும். முதலாவது என்ன? அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இபாதத்தில் சபராக உறுதியாக இருப்பது. இரண்டாவது அஸ்ஸப்ரு அனில் மஹாரிம், பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வதிலே சபராக இருப்பது. அஸ்ஸப்ரு அலல் மஸாயிப், சோதனையிலே பிரச்சனைகள், துன்பங்கள், ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படும் பொழுது அப்போது உறுதியாக இருப்பது. அப்ப இந்த 3 விதமான சபறுகள் கண்ணியத்திற்குரியவர்களே ஒவ்வொரு முஸ்லிமான தாயிக்கும் கடமை.
அப்போ இந்த 4 விஷயங்களை கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்து இதனுடைய விளக்கங்களை புரிந்து அதன்படி தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இதுக்கு என்ன ஆதாரம் என்றால், இமாம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு சூறாவை நமக்கு இங்கே முன்வைக்கிறார்கள். ஏன்? இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசமே. இதுதான் இது இந்த சஹீஹான மன்ஹஜு ஸலஃபை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அவர்கள் அடிப்படை இதை தெரிந்து கொள்ள வேண்டும், அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்னென்னமோ அவர்களும் பல லாஜிக்குகளை சொல்வார்கள். ஆனால் அதற்கு லாஜிக்குகள் தான் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்குமே தவிர குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து அவர்களால் ஆதாரம் காட்ட முடியாது. அல்லது அப்படியே காட்டினாலும் கூட எங்க இமாம் இப்படி சொல்லி இருக்கிறாரு, எங்க தலைவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு, எங்க வழிகாட்டி இப்படி சொல்லி இருக்கிறார் என்று தங்களுடைய அறிஞர்கள் அல்லது வழிகாட்டிகள் அல்லது தலைவர்களுடைய கூற்றுகளைத்தான் அவர்கள் ஆதாரமாக காட்டுவார்களே தவிர குர்ஆனிலிருந்து சுன்னாவிலிருந்து அவர்கள் ஆதாரம் காட்ட மாட்டார்கள். இது ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம், நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மற்ற இயக்கங்களுக்கும் மற்ற ஜமாஅத்துகளுக்கும் ஏனைய அமைப்புகளுக்கும் மன்ஹஜு ஸலஃப் என்ற சிறப்பிற்குரிய அந்த சஹாபாக்களுடைய அந்த அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ அல்லது அஹ்லுல் ஹதீஸ் அல்லது அஹ்லுல் அஸர் என்ற இந்த ஜமாஅத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன? இவர்கள் தங்களது அறிஞர்களின் கூற்றுகளை பேசுவார்கள், தங்களது மார்க்க உலமாக்களுடைய கூற்றுகளை பேசுவார்கள், ஆனால் ஆதாரத்தோடு பேசுவார்கள். தங்களது மார்க்க அறிஞர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஆதாரத்தோடு எதை சொல்கிறார்களோ அதைத்தான் பேசுவார்கள். ஆனால் மற்ற ஜமாத்துகளிலே அந்த ஒரு நிலைப்பாடு இருக்காது. குர்ஆனாக இருந்தாலும் ஹதீஸாக இருந்தாலும் தங்களது அந்த அறிஞர்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அதைத்தான் பேசுவார்களே தவிர அதிலிருந்து விலகி பேச மாட்டார்கள். இந்த விஷயம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? இதை கண்டிப்பாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 விஷயங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்து அதன்படி செயல்பட வேண்டும் என்று சொன்னார்களே, அதற்கு இந்த சூரத்துல் அஸ்ர் 103வது அத்தியாயத்தினுடைய இந்த 3 வசனங்களை நமக்கு எழுதி சொல்லி காட்டுகிறார்கள். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். இன்ன நிச்சயமாக, கண்டிப்பாக, ல ஃபி குஸ்ரின், ல ஃபி, ல ஒரு வார்த்தை, ஃபி ஒரு வார்த்தை, ல ஃபி குஸ்ரின், கண்டிப்பாக அவன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான். அல்லாஹ் அக்பர். அப்படி என்றால் எந்த மனிதன் நஷ்டத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வான்? இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர. அந்த ஈமானைத்தான் அல்லாஹ்வை அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதரை அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் கொடுத்த மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்று சொன்னார். புரியுதுங்களா? இப்போ புரியுதுங்களா? இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர. அந்த ஈமான் தான் பின்னாடி அடுத்த பாடத்தில் வர இருக்கிறது. ஈமான் என்பது இல்மு இல்லாமல் ஈமான் இல்லை, இல்மு இல்லாமல் ஈமான் என்பது கிடையாது. அதனால தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் ஈமான் ஆரம்பிக்கும் போது அல் இல்மு கப்லல் அமல், ஈமானுடைய பாடத்தில் இல்மு என்று பல பாடங்களை அமைத்து அமலுக்கு முன்னால் இல்மு தான் ஈமான் என்று அவர்கள் பல வசனங்களை கொண்டு அங்கே நிரூபிப்பதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை தவிர. இரண்டாவது சொன்னார்கள் அல் அமல் என்று, வஅமிலுஸ் ஸாலிஹாத். அமிலுஸ் ஸாலிஹாத் என்றால் அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வுடைய நபியின் சுன்னாவிலே சொல்லப்பட்ட சாலிஹான விஷயங்களின்படி செயல்படுவது, வஅமிலுஸ் ஸாலிஹாத். மூன்றாவது என்ன சொன்னார்கள்? அத்-தஅவா, அந்த மார்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம், ரசூலின் பக்கம், தீனின் பக்கம் அழைப்பது. அதான் வதவாஸவ் பில் ஹக்கி, அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹக்கானது, அல்லாஹ்வுடைய கூற்று ஹக்கானது, நபியின் சுன்னா தான் ஹக்கானது. வதவாஸவ் பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு தங்களில் ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து கொள்வார்கள். வதவாஸவ் பிஸ் ஸப்ரி, நான்காவது சொன்னார்கள் சபுராக இருக்க வேண்டும் என்று. அதான் பொறுமையை கொண்டு தங்களுக்குள் ஒருவர் மற்றவருக்கு உபதேசம் செய்து வந்தவர்கள். அப்ப காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நிச்சயமாக நஷ்டமடைந்து விட்டான். ஆயினும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து சகித்து கொள்ளுமாறு, பொறுமையாக இருக்குமாறு
ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து வந்தார்களோ அவர்களை தவிர. அப்ப இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள். அப்ப இந்த 4 விஷயங்களை நாம் தெரியாமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவோம்.